ஓம் சக்தி. அன்னை ஆதிபராசக்தியின் அருள்வாக்கு. ஆன்மீகத்தில் ஈடுபாட்டோடு இருந்து ஆன்மீகத்தை வளர்க்க வேண்டும். தர்மம் செய்ய வேண்டும். தொண்டு செய்ய வேண்டும். ஆன்மீகத்தில் ஒழுக்கத்தோடும் கண்ணியத்தோடும் கட்டுப்பாட்டோடும் இருக்க வேண்டும். தாய் தந்தையர்தான் பட்ட கஷ்டத்தையும் துன்பத்தையும் தன் பிள்ளைகள் அனுபவிக்கக் கூடாது என்று நினைத்தால் உங்களை தேடி வரும் பிரச்சனைகளை நீங்களே சமாளிக்க வேண்டியது இருக்கும் மகளே. வீடு, நிலம், மாடு, கன்று எல்லாவற்றையும் விற்று பெற்ற பிள்ளைகளை படிக்க வைத்தாலும், நாம் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு எல்லாவற்றையும் செய்தாலும் உங்களுக்கு என்று சிலவற்றை வைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு நீங்கள் வைத்துக் கொள்ளவில்லை என்றால் பின்னாளில் நீங்கள்தான் கண்ணீர் விட்டு அழ வேண்டும் மகளே. அந்நாளில் அம்மா காப்பாற்று, அம்மா காப்பாற்று என்று புலம்புவதை விட இப்போதே குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தோடு வாழ கற்றுக் கொடுங்கள். பசு பால் கொடுக்கிறது என்று கறந்து கொண்டே இருந்தால் என்ன ஆகும்? அதற்கு தீவனம் போட்டால்தானே? அதுபோல் பிள்ளைகள் பெற்ற தாய் தகப்பனை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களை காப்பாற்ற வேண்டும். பிள்ளைகளுக்கு எது வேண்டும் என்பது தாய் தந்தையருக்கு தெரிய வேண்டும் மகளே. குழந்தைகளுக்கு பெற்ற தாய் தந்தையரை மதிக்க வேண்டும் என்றும் பெற்றோர்கள் சொல்வதைக் கேட்டு நடக்க வேண்டும் என்றும் கற்றுக் கொடுங்கள். குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். குரு பக்தி இருக்க வேண்டும். ஆன்மீகமும் குடும்பமும் ஒன்று. உங்கள் குழந்தைகளுக்கு தொண்டு நெறிமுறையை கற்றுக் கொடுக்க வேண்டும். நீ உன் ஆத்மாவை சரியாக வைத்துக் கொள். போகும் பாதை சரியான பாதையாக இருக்க வேண்டும். குடும்பம் என்பது கோயிலாகவும் கோயில் என்பது குடும்பமாகவும் நினைத்து வாழப் பழகிக்கொள் மகளே. பிறருக்காகவும் எனக்காகவும் வாழும் வாழ்க்கையை விட உனக்காகவும் ஒழுக்கத்துக்காகவும் வாழ வேண்டும் மகளே. இயற்கையோடு சேர்ந்து வாழ்வதே வாழ்க்கை. இயற்கை இல்லை என்றால் உலகமே இல்லை. உங்களைச் சுற்றியுள்ளவர்களுக்கு நல்லது செய். நல்லது சொல். ஓம் சக்தி.